Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று அழகர் கோவிலில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விரிவான விவரங்கள். பொதுவாக ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக இருந்து வரக்கூடிய வேளையிலே மதுரையை பொறுத்தவரை சித்திரை திருவிழாவின் நாயகனா என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலிலே 18ஆம் படி கருப்பண சுவாமி கோவில் கதவுகள் திறக்கப்படுவது வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அந்த வகையில் பார்த்தோமேனால் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் இருந்து ஆடி மாத வழிபாடுகள் குறித்தும் நடைபெறக்கூடிய விசேஷங்கள் குறித்தும் சுற்றறிக்கை மூலம் தற்போது தகவல்களானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் வரும் 24ஆம் தேதி என்று, அதாவது ஆடி 7ஆம் தேதி என்று ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு மாலை 7:15 மணி முதல் 8 மணிக்குள்ளாக அருள்மிகு கள்ளழகர் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலிலே பார்த்தோமேயானால் ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விசேஷ வாகனங்களில் சுவாமி எழுந்தருளக்கூடிய நிலையிலே அருள்மிகு கள்ளழகர் சிவகங்கை சமஸ்தானம் மரவர் மண்டபத்திற்கு தங்க பல்லக்கில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வும் 8ஆம் தேதி ஆடி மாதத்தை முன்னிட்டு பார்த்தோமேனால் 8ஆம் திருநாள் இரவு அழகர் பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள உள்ள நிலையிலே வரலாற்று சிறப்பு மிக்க அந்த 18ஆம் படி கருப்பண சுவாமி கதவுகள் திறக்கப்படக்கூடிய நாட்குறிகள் பார்த்தோமேனால் 9ஆம் தேதி மாலை அந்த நிகழ்வு நடைபெறுவதாக கோயில் நிர்வாகம் மூலம் சுற்றறிக்கை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் அன்றைய தினம் மட்டுமல்ல, ஆடி மாதம் பிறப்பு முதலாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருவார்கள் என்பதால் தேவைப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோவில் நிர்வாகம் எடுத்து வருவது குறிப்பிட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Taste the Daily. Taste the Daily.